வாழ்க வளமுடன். நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி வெஜ் பிரியாணி செய்து காட்டுறேன். 1 கப்பு பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம். இதை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம இந்த காய்கறிலாம் வதக்குற நேரம் வரைக்கும் ஊறினா போதும். நம்ம இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். நான் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு, இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு. இப்போ காய்கறி எல்லாம் வதக்கிடலாம். இப்போ நான் ஒரு குக்கரை வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ. இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்த உடனே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை போட்டுடலாம். நல்ல பச்சை வாசனை போகணும். காய்கறி, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி, ஒரு கப் அரிசினா நம்ம ஒரு பவுல் நிறைய காய்கறி எடுத்தால் போதும். காய்கறி ரொம்ப இருந்தால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. காய்கறியும் அரிசியும் சமமாக இருக்கணும். 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலருக்கு. புதினா, கொத்தமல்லி, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 கப்பு தயிர் விட்டுக்கலாம். இப்போ பாசுமதி அரிசியை போட்டுடலாம். நல்லா கிளறி கொடுத்துக்காங்க. அரிசி எல்லாம் காய்கறியோடு எல்லாம் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி கிளறி கொடுத்துக்காங்க. 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கலாம். ஒரு விசில் வந்த வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லேசாக கிளறி கொடுங்க. வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப மசாலா போடலை,
சிம்பிளாட்டு செய்யக்கூடிய ஒரு வெஜ் பிரியாணி. உங்களுக்கு தேவையான முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.